மற்றவனும் எல்லாம் உங்களை நேரத்தெல்லாம் கேஜ் பண்ண கேல்குலேட் பண்ண விடாதீங்க. அவன் யார் உங்கள் நேரத்தை பார்க்கறது? நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. இந்த இத்தகைய ஜனங்கள்லாம் வந்து உங்களுடைய இறுதியத்தை சோர்வுக்குள்ளே நடத்துவாங்க, தைரியத்துக்குள்ளே நடத்துவாங்க, உங்களை அவிசுவாசத்துக்குள்ளே நடத்துவாங்க. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், என் எதிர்காலம் கர்த்தருடைய கருத்தில் முத்தரிக்கப்பட்டிருக்கிறது. எகிப்து தேசத்தை புறப்பட்ட நாள் காண செய்த அதே அதிசயங்களை கர்த்தர் காண செய்ய போகிறார். அப்புறம் போனதும் வென்று விட்டார். தேவன் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அதிலிருந்து அரண்மனைக்கு போக்குவரத்தமாக இருக்க ஆரம்பித்தான். வனாந்திர மாதிரி அரண்மனைக்குள்ளே போக ஆரம்பித்தானா? முதல் அபிஷேகம் கோலியாத்தை வெல்வதற்கு அந்த அபிஷேகம். இரண்டாவது அபிஷேகம் எப்ரோனை ஆள்வதற்கு, யூதேயா தேசத்தை ஆள்வதற்கு. மூன்றாவது அபிஷேகம் சவுல் செத்த பிறகு அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீதை ஜனங்களாம் அபிஷேகம் பண்ணுகிறாங்க. அந்த அபிஷேகம் தான் சர்வ இஸ்ரவேலுக்கும், அவர் வந்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து ராஜாவாய் அமருகிறார். மூன்றாவது அபிஷேகம். ஆகையால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, there are dimensions in the anointing. அபிஷேகம்